நமசிவாய வணக்கம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ 2 பேரும் வந்திருக்கோம். என்னன்னா, மார்ச் 2ஆம் தேதி நடக்கிறதா இருந்த சுயம்பரா பார்வதி ஹோமம் மார்ச் 9th அதே சண்டே அதே அயோத்தியா மண்டபம் டேட் மட்டும் போஸ்ட்போன் ஆயிருக்கு. அது சம்மந்தப்பட்ட சில விவரங்களை இப்போ என்னோட அப்பா சொல்லுவார். அதே மாதிரி மார்ச் 4ஆம் தேதி நடக்கிறதா இருந்த கருட ஹோமம் மார்ச் 16 போஸ்ட்போன் ஆயிருக்கு. கருட ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் கொரியர் ஆர்டர்ஸ் அதிகம். நேரில் வரவங்க லிமிட்டட் பர்சன்ஸுங்கிறதுனால மொட்டை மாடியில் தான் பண்ண போகிறது. ஏன்னா கருட ஹோமம் ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுறது, சொந்த வீட்டில் பண்ணுறது விசேஷம். எங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் இன்னும் ஸ்பெஷலாக பண்ணலாம். அதுவும் ஒரு காரணம். இப்போ அந்த சுயம்பரா பார்வதி ஹோமம் சம்மந்தப்பட்ட விவரங்களை என்னோட அப்பா சொல்லுவார். சுயம்பரா பார்வதி ஹோமம் முதல்ல பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பண்ணினோம். அடுத்ததாக மார்ச் 2 பண்ணுறதா இருந்தோம். அதை இப்போது டேட் தள்ளி வச்சுருக்கோம், போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இடம் ரிஷ்வாம்பலம் ராம் சமாஜ் அயோத்தியா மண்டபம், ஆரியகவுடா ரோட்டில் இருக்கிற அயோத்தியா மண்டபத்தில் நடக்கிறது. மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து சங்கல்பம் ஆரம்பம். இந்த மார்ச் 2க்கு பணம் கட்டியிருந்தவங்க எல்லாருமே அப்படியே மார்ச் 9க்கு டேட்டை மாற்றி நாங்கள் அந்த நேம்ஸ் எல்லாம் சங்கல்பத்தில் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி பே பண்ணவங்க, இந்த லிங்க்கில் வந்து பே பண்ணவங்க எல்லாருக்கும் மார்ச் 9 சங்கல்பம் பண்ணப்படும். மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற இந்த சுயம்பரா பார்வதி ஹோமத்தை நீங்கள் நேரில் வந்து தரிசனம் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வரலாம். அல்லது நீங்கள் தபால் மூலமாக அவங்களுக்கு பிரசாதம் வேணும்னாலும் அதுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். நாங்கள் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் அதுக்கான பேமெண்ட் பண்ணலாம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. எல்லாருக்கும் எல்லாம் ஒருத்தர் நேம் விடாமல் எல்லாருடைய பேர், உங்களுடைய பேர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் இதெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக தான் சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணுறோம். இந்த சுயம்பரா பார்வதி ஹோமம் முதல்ல நாங்கள் பண்ணது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பண்ணோமே. அதுக்கு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா லேட்டாக வந்து அதை கலந்துக்கணும்னு சொல்லி பணம் கட்டியிருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியே சில பேர் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி காலையில் ஹோமம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு அது கிடச்சிது. அந்த மாதிரி இது முந்தின ஹோமத்துக்கு பண்ணவங்க யாருக்கெல்லாம் அந்த ஃபஸ்ட் ஹோமத்தில் பேர் சேர்த்துக்க முடியலையோ அவங்களையும் சேர்த்து இப்போ இந்த 2வது பண்ண போகிற மார்ச் 9 ஹோமத்தில் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிடலாம். அதே மாதிரி யாருக்காவது பிரசாதம் வராமல் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா கூட இந்த முறை அவங்க பேர் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எல்லாருக்கும் சேர்த்து பிரசாதம் அனுப்பிடுவோம். திருமணஞ்சேரியிலேருந்து கோகிலாம்பாள் பாதத்தில் வச்சு எடுத்த குங்குமம், உத்வாகநாதர் சிவனுடைய திருமேனியில் வச்சு எடுத்த விபூதி இதெல்லாம் பிரசாதமாக வழங்கப்படுங்கிறது இந்த தடவை புதுசாக ஒரு விஷயம். அதனால் கூடுமான வரைக்கும் எல்லாரும் நேரில் வாங்க, கலந்துக்கங்க. மார்ச் 9 வெஸ்ட் மாம்பலம் அயோத்தியா மண்டபத்தில் நடக்கிறது. காலையில் 8:30 மணியிலேருந்து சங்கல்பம் பண்ண ஆரம்பிப்போம். பூர்ணாகுதி ஆரத்துக்கு எப்படியும் 12, 12:30, 1 மணி கூட ஆகலாம். இருந்து நிதானமாக பூர்ணாகுதியை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போவோம். வணக்கம்.